கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சாலை விபத்தில் உயிரிழந்த கனகராஜின் சகோதரர் தனபால் சமீப காலமாக அந்த வழக்கு தொடர்பாக பேட்டி அளித்து அதனை சமூக வலைதளங்களிலும் வெளியிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்பு படுத்தி பேச தனபாலுக்கு தடை விதிக்க கோரியும் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க கோரியும் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் தன் நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் தனது அரசியல் எதிரிகளின் தூண்டுதலால் தனபால் பொய்யான தகவல்களை கூறி வருவதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை ஏற்று ஆணையராக வழக்கறிஞர் எஸ் கார்த்திகை பாலனை நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. வழக்கறிஞர் ஆணையர் எஸ் கார்த்திகை பாலன் எடப்பாடி பழனிசாமியின் சாட்சியத்தை பதிவு செய்து அது குறித்து அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதியின் RMT டீகாராமன் அளித்திருக்கக்கூடிய உத்தரவில் கொடநாடு கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தொடர்பு படுத்தி பேச தனபாலுக்கு தடை விதித்ததுடன் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் எனவும் தனபாலுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.